ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கறதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு விஷயம் பண்ணணும். என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்த உடனே அதை ஓப்பன் பண்ணி அது இருக்கக்கூடிய சிறுகதைகள், நாவல்கள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம். நல்ல நல்ல கதைகளாக நம்ம சேனல் மூலமாக வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப பழைய காலத்து கதைகளும் கொடுக்குறோம். ஃப்ரெஷ்ஷான இன்னைக்கு வரக்கூடிய கதைகள் நம்ம கேட்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமான கதைகள் நம்ம கேட்க முடியும். அதெல்லாம் கேட்டுட்டு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை திருமதி சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதிய பனித்துளி அப்படிங்கிற ஒரு குடும்ப நாவல். அதனுடைய பகுதிகள் தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இப்போ இந்த வீடியோல அடுத்த பகுதி கேட்க போறோம். கேட்கலாமா? சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதின நூல்கள் எல்லாமே தமிழக அரசனால நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்கு. அதனால அதுல ஒன்றான பனித்துளி நாவலும் comes under Creative Commons license. பனித்துளி பகுதி 6, அத்தியாயம் 9. ஷர்மா வீட்டில் செம்பகம். வருஷ பிறப்பு பண்டிகை நெருங்கி வந்து கொண்டிருந்தது. சொல்லி வைத்தார் போல புடவைக்காரன் ஒரு மூட்டை புடவையோடு சர்மாவின் வீட்டிற்கே வந்திருந்தான். அடுக்கடுக்காக பீரோவிலும் பெட்டியிலும் பட்டுப்புடவைகள் மக்கி போய் கொண்டிருக்கும் போதே மேலும் மேலும் வாங்கி பெட்டியில் அடைத்து வைப்பதில் பெண்களுக்கு அப்படி ஒரு திருப்தி. கோவிலிலோ பெண்கள் சங்கத்திலோ கடை தெருவிலோ தெரிந்தவர்கள் பார்த்து பண்டிகைக்கு என்ன புடவை வாங்கின என்று கேட்டால் மாம்பழ கலர், தாமரை கலர், பட்டன் சாட்டர் மாங்காய் கரை, விலை 100 ரூபாய், 105 ரூபாய் என்றெல்லாம் பெருமையாக சொல்ல வேண்டாமா? அதற்காகவே மேலும் மேலும் வாங்கி கொண்டிருந்தார்கள். புடவைக்காரனிடம் புடவைகளை வாங்கி கொண்டு சர்மாவிடம் சொல்லிவிட்டால் பணத்தை அவர் கொடுத்து விடுவார். மீனாட்சி அம்மாள் புது நாட்டு பெண்ணுக்கு உயர்ந்த விலையில் புடவை வாங்கினாள். 4 பேருக்கு நடுவில் பெருமையாக இருக்க வேண்டாமா? சம்மதிகளுக்கு அவள் எந்த விதத்திலும் அந்தஸ்தில் குறைந்தவள் இல்லை என்பதை காட்டவே நகல ஜரிகை கரை போட்ட புடவையை வாங்கியிருந்தாள். இல்லாவிடில் பைஜாமாவும் ஜிப்பாவும் சதா அணிந்து ஊர் சுற்றும் பெண்களுக்கு இவ்வளவு விலை உயர்ந்த புடவை எதற்கு? ருக்மணி அவளுக்கு வேண்டியதை பொறுக்கி எடுத்துக்கொண்டாள். மதிப்பாக 4 பேர் எதிரில் அடுத்த மாசம் அவர் பணம் அனுப்புனதும் கொடுத்துறேன் என்று புடவைக்காரனிடம் சொல்லிவிடுவாள். அவள் வாங்கும் புடவைகளுக்கும் ஷர்மா தான் பணம் கொடுத்து வந்தார். ஆனால் ஒவ்வொரு தடவையும் அவள் அப்படித்தான் சொல்லுவது வழக்கமாக இருந்தது. புடவை அமர்க்களத்தில் செம்பகம் பங்கெடுத்துக் கொள்ளவில்லை. பகட்டான சேலைகளையும் விதவிதமான அலங்காரங்களையும் அவள் விட்டு வெகுகாலம் ஆயிற்று. சாதாரண நூல் புடவையையும் பசேல் என்று மஞ்சள் பூசி நெற்றிக்கு இட்டுக் கொள்வதையுமே பாக்கியமாக கருதுபவள் அவள். புடவை பேரம் நடந்து கொண்டிருந்த போது சங்கரன் வராந்தாவில் உட்கார்ந்து கொண்டிருந்தான். கணவன் வீட்டில் இருப்பதையும் லட்சியம் பண்ணாமல் நீலா பிறந்த வீட்டிற்கு போயிருந்தாள். பகல் சாப்பாடு மாமியார் வீட்டில் இருந்ததால் இடைவேளை சிற்றுண்டி பிறந்த வீட்டில் என்று வைத்துக் கொள்வது அவள் வழக்கம். பிறகு இஷ்டம் இருந்தால் மாலையில் வந்து கணவனை தன்னுடன் வெளியே உலாவ அழைத்து போவாள். இல்லாவிட்டால் இரவு சாப்பாட்டையும் பிறந்த வீட்டிலேயே சாப்பிட்டு விட்டு வந்து விடுவாள். ஊதா வர்ணத்தில் நீலாவுக்காக வாங்கியிருந்த புடவையை கொண்டு போய் சங்கரனிடம் காண்பித்தாள் மீனாட்சி அம்மாள். 5 கெஜம், 150 ரூபா என்று பெருமையுடன் சொல்லிவிட்டு, உனக்கு கலர் பிடிச்சிருக்கா என்று கேட்டாள். எனக்கு பிடிச்சு என்ன ஆகணும்? நானா கட்டிக்க போறேன்? அதுவும் நாட்டு பொண்ணு சதா பைஜாமா போட்டுக்கிட்டே திரியறாளே, அவளுக்கு எதுக்கு புடவை என்று கேட்டான் சங்கரன். அது எப்படியாச்சும் போகட்டும்டா, நாம செய்யறத நாம செஞ்சாதான் நல்லா இருக்கும். எத்தனையோ புடவைங்க அவளோட பிறந்தகத்துல வாங்கி இருக்காங்க, நாம ஒண்ணு கூட வாங்காம இருந்தா நல்லா இருக்குமா என்று கேட்டாள் மீனாட்சி அம்மாள். ஊருக்காக பால் குடிக்கிறதா இல்ல உடம்புக்காக பால் குடிக்கிறதா என்று சொல்வார்கள். இருதயபூர்வமான அன்புடன் புடவையை நீலாவுக்கு வாங்கி அளிக்கவில்லை மீனாட்சி. 4 பேர் மெச்சி பேசுவதற்குத்தான் அந்த புடவையை வாங்கி இருக்கிறாள். வியாபாரம் முடிந்ததும் புடவைக்காரன் மூட்டையை கட்டி கொண்டு போய்விட்டான். அவன் போன பிறகுதான் இவர்கள் சம்பகத்துக்கு ஒன்றுமே வாங்கவில்லை என்று ஷர்மாவுக்கு நினைவு வந்தது. அடுப்பங்கரையில் வேலையாக இருந்த சம்பகத்தை தேடி போனார் ஷர்மா. ஏமா, புடவைக்காரன் வந்திருந்தானே, நீ ஒன்னும் வாங்கிக்கலையே, அந்த பக்கம் வரவே இல்லையே நீ, ஏன் என்று கேட்டார் சம்பகத்தை இரக்கமாக பார்த்து. எனக்கு இப்போ எதுக்கு புடவை மாமா, வேண்டியது இருக்கே என்று பதில் கூறிய நாட்டு பெண்ணின் முகத்தை பார்த்ததும், எனக்கு பொன்னும் புடவையும் வேண்டியதுதானா? யாருக்காக நான் அவைகளை அணிந்து உலா வர வேண்டும்? கணவனால் ஒதுக்கப்பட்டவளுக்கு ஆடையும் அலங்காரமும் வேண்டுமா என்று கேட்பது போல இருந்தது அவளுடைய முகபாவம். ஷர்மா நிலைப்படியை கையால் தாங்கிக் கொண்டு நின்றார்.
பிறகு மனதை அழுத்தும் கஷ்டத்துடன் அங்கிருந்து ஹாலுக்கு சென்று விட்டார். தகப்பனாருக்கும் மன்னிக்கும் நடந்த பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தான் சங்கரன். வீட்டில் பண்டிகை அன்று எல்லோரும் புத்தாடை உடுத்தி குதூகலமாக வளைய வரும்போது அவள் மட்டும் பழைய ஆடையுடன் நிற்கலாமா என்று தோன்றியது அவனுக்கு. அன்று மாலையில் வெளியே சென்று திரும்பிய சங்கரன் கையில் ஒரு காகித பொட்டலத்துடன் வந்தான். நேராக சமையல் கட்டுக்கு போய் செம்பகத்திடம் பொட்டலத்தை கொடுத்தான். செம்பகம் ஒன்றும் தெரியாமல் விழித்தாள். என்ன இது என்று தடுமாறிக்கொண்டே கேட்டாள். பொட்டலத்துக்குள் கருத்த பச்சையில் மஞ்சள் கோடு போட்ட நூல் புடவை ஒன்று இருந்தது. உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் மன்னி, நீங்க பண்டிகைக்காக ஒண்ணுமே வாங்கிக்கலையே என்றான் சங்கரன். விசுக்கு விசுக்கென்று பட்டுப்புடவை உராய ருக்மணி அந்த பக்கம் வந்தாள். 2 படி தவளை போல் முகத்தை உப்பென்று வைத்துக் கொண்டு, என்னடா மண்ணியோட ரகசியம் பேசுற? ஆமா, யாருக்கு புடவை வாங்கியிருக்க? நீலாவுக்கா? அம்மாதான் 150 ரூபாய் கொட்டி வாங்கியிருக்காளே, நீ வேற வாங்கினியானா என்று சட்டசபையில் அடுக்கடுக்காக உதிரும் கேள்விகளைப் போல அவனை கேட்டு திணற வைத்தாள். நீலாவுக்கு இல்ல, மன்னிக்குதான் வாங்கின. அவதான் பட்டுப்புடவையே உடுத்துறது இல்லையே. உப்பி இருந்த ருக்மணியின் முகம் சப்பென்று வாடியது. செம்பகத்துக்கு சங்கரன் புடவை வாங்கி கொடுக்கதாவது? வயது வந்த மைத்துனன் மன்னிக்க புடவை வாங்கி கொடுக்க என்ன கரிசனம் அவனுக்கு? பூனை மாதிரி இருந்து கொண்டு இந்த செம்பகம் என்ன ஆட்டம் ஆட்டி வைக்கிறாள் மாமனாரையும் சங்கரனையும். அவனானால் வீட்டை வாசலை விட்டுவிட்டு எங்கோ கண்காணாத சீமையிலே போய் கிடக்கிறான். இந்த பீடை அவன் பங்கையும் சேர்த்து சாப்பிட்டு விட்டு நீலி வேஷம் போடுகிறாளே. பஞ்சு பொதியில் நெருப்பு பிடித்தது போல புடவை விஷயம் வீடு போராவும் ஒரு நொடியில் பரவியது. தலைக்கு தலை நாட்டாமையா என்று கருவிக்கொண்டு மீனாட்சி அம்மாள் ஆத்திரத்தோடு வந்தாள் புடவையை பார்க்க. ச என்று சூழ் கொட்டிவிட்டு வழக்கத்தை விட சீக்கிரமாகவே நீலா தன் மாடி அறைக்கு சென்று விட்டாள். சங்கரா, நீ புத்திசாலி அப்பா. வீட்டுக்கு வாழ வந்த பொண்ண மனசு நோக வைக்காம சுமாரான விலையிலையாவது புடவை வாங்கிட்டு வந்தியே என்று சர்மா பிள்ளையிடம் கூறி சந்தோஷப்பட்டு கொண்டார். ஆனால் மாடி அறையில் புயல் அடிக்கப் போகிறது என்று அவருக்கு தெரியுமா என்ன? இரவு சாப்பாட்டுக்கு அப்புறம் அம்மா வாங்கி வந்த புடவையுடன் மாடி அறைக்கு சென்றான் சங்கரன். நீல விளக்கொளியில் பிரித்த ஆங்கில புஸ்தகம் ஒன்றை மார்பின் மீது வைத்துக் கொண்டு ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தாள் நீலா. விவாகமான 1.5 வருஷங்களுக்கு அப்புறம் என்றுமில்லாத ஆசையுடன் காதலுடன் தன் மனைவியை நெருங்கி அவள் நெற்றியில் அன்பாக கை வைத்து அவளையே உற்று பார்த்தான் சங்கரன். அவன் கை ஸ்பரிசம் பட்டதும் நீலா விழித்துக் கொண்டாள். எரியும் நெருப்பில் இருந்து சிதறி விழுந்த 2 நெருப்பு துண்டுகளைப் போல அவள் கண்கள் கதகதவென்று கோபத்தில் பிரகாசித்தன. அவன் கையை உதறிவிட்டு சடக்கென்று படுக்கையில் எழுந்து உட்கார்ந்தாள் நீலா. என்ன நீங்க ஒன்னும் தொட வேண்டாம் என வெடுக்கென்று கூறிவிட்டு ஜன்னல் ஓரம் போய் நின்றாள் நீலா. ஏன் இந்த மாதிரி மகாராணி உத்தரவு போடுறாளோ என்று நாடக பாணியில் கேட்டு சிரித்தான் சங்கரன். நான் ராணியும் இல்ல, நீங்க ராஜாவும் இல்ல, நான் ஒரு ஏமாந்தவ, நீங்க ஏமாத்தினவரு என்று அழுத்தமாக கூறிவிட்டு மறுபடியும் தகிக்கும் பார்வையில் அவனை சுட்டெரித்து விடுவது போல பார்த்தாள். என்ன சொல்ற நீலா? கொஞ்சம் புரியும்படிதான் பேச. அம்மா உனக்கு புடவை வாங்கி இருக்காளே, அதை நீ பார்க்கவே இல்லையே என்று சொல்லி புடவையை எடுத்து நீலா மேல் மடித்து வைத்து அழகு பார்த்தான் சங்கரன். தகதகவென்று பிரகாசிக்கும் ஜரிகை கரையுடன் அந்த புடவை நீலாவுக்கு எடுப்பாக இருந்தது. அம்மா தான் எனக்கு புடவை வாங்கணும், நீங்க உங்க மன்னிக்கு புடவை வாங்குங்க, அப்படிதான் இருக்கு போல இருக்கு உங்க வீட்டு நியாயம். பாவம் செம்பகம் துரதிர்ஷ்டம் பிடித்தவள். பிறந்த சில வருஷங்களில் தாயை இழந்தாள். அதன் பிறகு அன்புடன் வளர்த்த தந்தையை இழந்தாள். அதன் பிறகு கணவனால் கைவிடப்பட்டாள். அவளிடம் நியாயமாக அன்பு செலுத்த வேண்டியவர்கள் அவளை மறந்து விட்டார்கள். சங்கரன் அவளிடம் காட்டும் அன்பு நியாயமானது இல்லையா? அன்பே சிவம் என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். அன்பு அழியாதது, நிலையானது, பவித்திரமானது என்று பேசுகிறார்கள். சங்கரன் செண்பகத்திடம் காட்டும் அன்புக்கு அவன் குடும்பத்தார் களங்கம் ஏற்படுத்த முயலுகிறார்கள். படித்தவள் என்று பெயர் வாங்கிய மனைவி அவன் அன்புக்கு மாசு ஏற்படுத்துகிறாள். நாளைக்கு ஊரார் யாராவது சொல்ல பார்ப்பார்கள். சங்கரன் சிறிது நேரம் செய்வது இன்னதென்று அறியாமல் நின்றான். காமுவை போய் அடிக்கடி பார்த்து வந்தாலும் இதே பேச்சுதான் ஏற்பட போகிறது. கூட பிறந்த சகோதரியிடம் செலுத்தும் அன்பை போல் செம்பகத்திடம் காட்டும் அன்புக்கே களங்கம் ஏற்படுத்தும் உலகம் காமுவிடம் தான் காட்டும் அன்பை என்னவென்று மதிப்பிடும்? கல்யாணமாகாத ஒரு இளம் பெண்ணுடன்
ஒரு இளைஞன் அவன் விவாகமானவனாக இருந்தாலும் பழகுவதை உலகம் எப்படி எடை போடும்? வானத்தில் நட்சத்திரங்கள் மின்னின. நீலவானில் பதித்த வைரங்கள் போல் சுடர் விட்டன அவை. இயற்கை அன்னை ஏற்றிய ஆயிரம் ஆயிரம் தீபங்கள் போல் இருந்தன. சங்கரன் வானத்தை பார்த்து பெருமூச்சு விட்டான். அருகில் காளி ஸ்வரூபமாக நிற்கும் மனைவியை பார்த்தான். தினமும் சதா கணவனை நினைத்து உருகும் மன்னி சம்பகத்தையும் நினைத்தான். தன்னால் ஏமாற்றப்பட்ட காமுவின் கலை நிறைந்த மோகன உருவத்தை நினைத்து கொண்டான். அவன் கையில் இருந்து உதறி தள்ளிய பட்டுப்புடவை மடிப்பு களைந்து கீழே விழுந்து கிடந்தது. கீழே சம்பகத்துக்காக அவன் வாங்கி வந்த புடவை மடிப்பு களையாமல் சுவாமி அலமாரியின் கீழ் வைக்கப்பட்டிருந்தது. கொதிக்கும் உள்ளத்தில் இருந்து பொங்கி வரும் துக்கத்தை அடக்க முடியாமல் செம்பகத்தின் கண்கள் 2 துளி கண்ணீரை சிந்தின. புதுப்புடவையின் மீது, அதுவும் கரும் பச்சை புடவை மீது அவை முத்து போல உருண்டு நின்றன. இவ்வளவு பேச்சுக்களையும் சகித்து கொண்டு அவளுக்கு அந்த வீட்டில் வாழ்வதற்கு என்ன காத்து கிடக்கிறது? என்றாவது அவள் கணவன் தாய்நாடு திரும்பி வருவான். சண்முகத்தின் வறண்டு போன வாழ்க்கை பசுமை பெறும் என்னும் நம்பிக்கைதான் காரணம். கணவன் வரவை எதிர்பார்த்து வாடும் மங்கையும் கணவன் தயவின்றி தன்னால் வாழ முடியும் என்கிற பெண்ணும் ஒரே வீட்டில் வாழ்ந்தார்கள். காதலும் அன்பும் கொண்டு கணவனுடன் வாழ வேண்டியவள் அவனை உதறி தள்ளுகிறாள். காதலும் அன்பும் கிட்டாதா என்று ஏங்கி மடிகிறாள் செம்பகம். அதற்காகவே இவ்வளவு பேர்களுடைய கொடுமைகளையும் அவள் சகித்து வந்தாள். கொடுமைகளை சகிக்கலாம், நிஷ்டூரங்களை பொறுக்கலாம், அலட்சியங்களை சமாளித்து விடலாம். ஆனால் பெண்மைக்கே மாசு கற்பிப்பதை சகிக்க முடியுமா? அதுவும் படித்த ஒரு பெண்ணாலேயே அவ்விதம் சந்தேகிக்கப்படும் போது செம்பகத்தின் மனம் நொந்த புண்ணாக மாறியது. ஒவ்வொரு சொல்லும் ஊசி போல் அவள் உடலெங்கும் குத்தியது. நீலா அவனை சந்தேகிக்கிறாள். சங்கரனின் தூய அன்பையும் குரோத கண் கொண்டு பார்க்கலாம். நாளடைவில் இந்த அற்ப சந்தேகங்கள் விஸ்வரூபம் எடுத்துவிடும். பிறகு வெறும் வாயை மெல்லும் மாமியாருக்கு ஒரு பிடி அவள் அகப்பட்ட மாதிரிதான். நாத்தனார் வேறு, அதற்கு கண் காது மூக்கு வைத்து விடுவாள். இன்னொரு தடவை சங்கரன் அவளிடம் பேச வரும்போதோ அல்லது அவளாகவோ அவனிடம் நிலைமையை கூறிவிட வேண்டியதுதான். இல்லாவிடில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் பிறந்த வீட்டுக்காவது சென்று இருந்து விடுவது. அதுவும் சௌகரியப்படாவிடில் நர்சு உத்தியோகத்துக்கோ உபாத்தியாயினி தொழிலுக்கோ படித்து வேலைக்கு போய்விட வேண்டும். செம்பகம் துயரத்துடன் சுவாமி அலமாரிக்கு அருகிலேயே படுத்திருந்தாள். புடவை வேண்டுமென்று அவள் யாரிடமாவது சொன்னாளா என்ன? நேரம் போவது தெரியாமல் அவள் தீவிரமாக யோசித்தாள். பெண்ணின் வாழ்வு சமூகத்தில் இன்றும் அவலமாகத்தான் இருக்கிறது. சகலமும் பொருந்தி இருந்தால்தான் அவள் மதிப்புடன் இருக்க முடியும். செம்பகமும் மதிப்புடன் வாழ வேண்டும். சந்தேகம் தோன்ற ஆரம்பித்த பின்பு மதிப்பும் மரியாதையும் எதிர்பார்க்க முடியுமா? சாதாரணமாக ஏதோ பேசிக்கொண்டிருந்ததற்கே அன்று நீலா ஏதேதோ பேசினாள். இன்று ஆசையுடனும் அனுதாபத்துடனும் சங்கரன் யாரும் கூறாமலேயே புடவை வாங்கி வந்திருக்கிறான். நீலா இதற்கு பேசாமல் இருந்து விடுவாளா? ஏற்கனவே அவள் பிறந்த வீட்டில் பெண்ணை சரியாக கவனிக்கவில்லை. சங்கரன் மனைவியிடம் பிரியத்துடன் நடந்து கொள்ளவில்லை என்று புகார் செய்கிறார்களாம். கடவுளே, இவ்வளவு பெரிய உலகத்தை சிருஷ்டித்து அதில் எனக்கு புகலிடம் இல்லாமல் செய்து விட்டாயே, என்னை அன்புடன் வா என்று அழைப்பவர்கள் இல்லாமல் செய்து விட்டாயே என்று செம்பகம் மனம் வெடிக்க புலம்பினாள். கண்களில் அருவி போல் கண்ணீர் பெருகியது. தாயின் அரவணைப்பில் சுகமாக தூங்கும் பானுவின் மெல்லிய மூச்சு வேதனை தரும் அவள் நெஞ்சில் பரவியது. இவ்வளவு துக்கத்திற்கும் நடுவில் கடவுள் ஒரு குழந்தையை கொடுத்திருக்கிறார். அதை தன்னுடையது என்று உரிமை பாராட்டிக் கொள்ளலாம். பால்வடியும் அதன் முகத்தை பார்த்து மனசாந்தி பெறலாம். அதன் பேச்சில் ஈடுபட்டு கவலைகளை மறக்கலாம். கள்ளங்கபடமற்ற அதன் வார்த்தைகளை கேட்டு சந்தோஷிக்கலாம். குழந்தை மனம் குழந்தை உள்ளம் என்று சொல்கிறார்களே, அந்த குழந்தை மனத்தை புரிந்து கொள்ளும் சக்தி பலருக்கு இருப்பதே இல்லை. நீலாவும் கலாச்சாலை படிப்பு படித்தவள்தான். 4 தினங்களுக்கு முன்பு குழந்தை பானு ஏதோ விளையாட்டாக மாடியில் நீலாவின் அறைக்குள் சென்று விட்டாள். அங்கு இருந்த பொருட்கள் யாவும் அவளுக்கு வினோதமாக இருந்திருக்க வேண்டும். நீல வர்ணத்தில் இருந்த சோப்பு பெட்டியை அவள் எடுத்து அழகு பார்த்து கொண்டிருக்கும் போது நீலா வந்து விட்டாள். நீலா சித்தி என்றால் பானுவுக்கு மிகவும் பயம். கைகள் பதற பெட்டியை கீழே போட்டு விட்டாள் குழந்தை. பிளாஸ்டிக் பெட்டிதானே, சுக்கு சுக்கலாக உடைந்து போயிற்று. நீலாவுக்கு கோபம் பற்றி கொண்டு வந்தது. குழந்தையின் கன்னத்தை திருகி கையை பிடித்து இழுத்து கொண்டு கீழே வந்தாள். பாருங்கள் மன்னி, உங்கள் பெண்ணு செய்திருக்கிற வேலையை.
குழந்தைகளுக்கு சிறு வயசிலிருந்து நல்ல ட்ரைனிங் கொடுக்கணும் என்று படபடப்பாக பேசிவிட்டு போனாள் நீலா. மாமா வீட்டுக்கு போய்விட்டு வந்த பிறகு விஷம கொடுக்காக ஆகியிருக்கிறது என்று பாட்டியும் அத்தையும் வேறு சர்டிபிகேட் கொடுத்தார்கள். கிடக்கிறது விடு, நாலனா பெட்டி தானே, வீட்டுல எத்தனையோ இறைபடுகிறது என்று தாத்தா சிபாரிசுக்கு வராமல் இருந்தால் அவர்கள் இன்னும் ஏதாவது சொல்லிக் கொண்டிருப்பார்கள். கண்களில் கண்ணீர் தழும்ப ஒரு பக்கமாக நின்று கொண்டிருந்த குழந்தையை மறைவில் போய் செம்பகம் அணைத்து கொண்டாள். இனிமேல மாடிப்பக்கம் போகாதேம்மா என்று கண்ணீர் வடித்தாள். முன்பு ஒரு நாள் வாசனை தைல புட்டியை கீழே போட்டு உடைத்து விட்டாள் நீலா. அதை பற்றி வீட்டில் எல்லோருக்கும் கோபமாக இருந்தாலும், போகிறது போ, கை தவறி போய்விட்டது, பூமி தேவி ஆசைப்பட்டிருப்பாள் என்றெல்லாம் மீனாட்சி அம்மாள் பேசினாள். குழந்தையை கண்டால்தான் இவர்களுக்கு ஆவதே இல்லை, என்னை கண்டாலும் பிடிக்கவில்லை என்று அதை கேட்டதும் செம்பகம் உருகினாள். தூங்கிக் கொண்டிருந்த குழந்தையின் கைகளை அன்புடன் வருடினாள் செம்பகம். தூக்கத்தில் தாயை ஆவலுடன் கட்டிக்கொண்ட பானுவின் ஸ்பரிசம் நொந்து போன செம்பகத்தின் மனதிற்கு ஆறுதலாக இருந்தது. கண்களை அழுத்தி மூடிக்கொண்டாலும் அவளுக்கு தூக்கம் வரவில்லை. புரண்டு புரண்டு படுத்துக்கொண்டே இருந்தாள். கூடத்தில் மாட்டியிருந்த கடிகாரம் டான் டான் என்று 2 அடித்தது. கோடை காலம் ஆதலால் இறுக்கமாக இருக்கவே பானுவை போர்த்திவிட்டு செம்பகம் முற்றத்தில் வந்து உட்கார்ந்தாள். பகலெல்லாம் வேலை செய்து அழுத்து போய் இரவு தூக்கம் வராததால் தலையை வலித்தது அவளுக்கு. தலையை 2 கைகளாலும் தாங்கிக் கொண்டு உட்கார்ந்திருந்த அவள் எதிரில் சங்கரன் நின்றிருந்தான். தூங்காமல் இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்க மன்னி என்று கேட்டான் அவன். நடுராத்திரியில சங்கரன் கேட்பதற்கு அவனுடன் உட்கார்ந்து கொண்டு பதில் சொல்லலாமா? அவன் ஏன் கீழே இறங்கி வந்தான்? இரவு நேரத்தில் மாடியில் இருந்து ஏன் கீழே இறங்கி வர வேண்டும் என்றெல்லாம் செம்பகம் எண்ணி தவித்த போது சங்கரன் தொடர்ந்து பேசினான். நீலா குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு வந்து வைக்க மறந்துட்டா. என் பேர்ல ஏதோ கோபிச்சுட்டு தூங்குறா. குடிச்சிட்டு போறதுக்கு வந்த நீங்க தூங்காம இப்படி உடம்ப கெடுத்துக்கலாமா மன்னி? என்னைக்காச்சும் நீங்க அண்ணாவோட சேர்ந்து சந்தோஷமாக இருக்க போறீங்க பாருங்க என்று இன்னும் ஏதோ பேச வாயெடுத்தான் சங்கரன். மாடி அறையில் பளிச்சென்று நீல விளக்கு எரிய ஆரம்பித்தது. மாடிப்படிகளின் கைப்பிடி சுவரை தாங்கி பிடித்தபடி நீலா நின்று கொண்டிருந்தாள். போய் படுத்துக்கங்க, நீலா எழுந்துட்டா என்று கூறிவிட்டு செம்பகம் அவசரமாக எழுந்து குடத்தில் இருந்து ஒரு டம்ளர் தண்ணீரை கொண்டு வந்து சங்கரன் எதிரில் வைத்துவிட்டு உள்ளே போய்விட்டாள். மறுபடியும் மாடிக்கு சங்கரன் போன போது உள்ளே விளக்கு அணைக்கப்பட்டிருந்தது. தாழ்பாலும் உட்புறமாக போட்டுக்கொண்டு நீலா படுத்துக் கொண்டு விட்டாள். சங்கரன் லேசாக 2 முறை கதவை தட்டி நீலா நீலா என்று அழைத்தான். பிறகு பலமாக 2 முறை கதவை தட்டினான். படக்கென்று தாழ்பாலை நீக்கிய நீலா சரசரவென்று மாடிப்படிகளில் இறங்கி கூடத்தில் விரித்திருந்த ரத்தன கம்பளத்தின் மீது பொத்தென்று விழுந்து படுத்துக் கொண்டாள். செம்பகத்தின் நெஞ்சம் காய்ந்து வறண்டது. நீலாவின் கால்களை பிடித்துக் கொண்டாகிலும் சற்று முன் நடந்தவைகளை மறந்து தன்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளலாமா என்று அவள் மனம் ஆத்திரப்பட்டது. அத்தியாயம் 10. சினிமாவில் நீலா. வருஷ பிறப்பிற்கு முதல் நாள் கமலா காமுவின் வீட்டுக்கு வந்தாள். அடுத்த நாள் பண்டிகைக்காக அவள் அப்பா அப்பொழுதுதான் கடையில் இருந்து அனுப்பியிருந்த மளிகை சாமான்களை எடுத்து புடைத்து தகர டப்பாக்களில் நிரப்பிக் கொண்டிருந்தாள் காமு. ஒன்று துணி துவைப்பது, இல்லாவிடில் புஸ்தகத்தை படிப்பது, அதுவும் இல்லாவிடில் வீட்டு வேலைகளை செய்வது என்று காமுவுக்கு அந்த வாழ்க்கையே அழுத்து விட்டது. சினிமாவுக்கு போகிறேன் என்றால் அவள் அம்மா உடனே, சினிமாவுக்கா? உனக்கு துணை வருவதற்கு யார் இருக்கிறார்கள்? இருட்டு வேளையிலே வயசு பெண் சினிமாவுக்கும் டிராமாவுக்கும் போய்விட்டு தனியாக வருவதாவது? அதெல்லாம் வேண்டாம் காமு என்று தடுத்து விடுவாள். அன்று கமலா வந்ததும் காமுவுக்கு சற்று தெம்பாக இருந்தது. சரசரவென்று டப்பாக்களை அலமாரியில் ஒழுங்காக அடுக்கி வைத்துவிட்டு அவளுடன் வாசல் அறையில் போய் உட்கார்ந்தாள். இதுவரையில் காமு பரபரவென்று செய்து வந்த வேலைகளை கவனித்த கமலா ஆச்சரியம் நிறைந்த மனதுடன் அவளை பற்றியே எண்ணமிட்டாள். இந்த காமுவுக்கு தான் எவ்வளவு திறமை இருக்கிறது! துணிகள் தைத்தே மாதம் 50-40 என்று சம்பாதித்து விடுகிறாள். ட்ரைனிங் வேறு படிக்கிறாள். வீட்டில் வியாதிக்காரியான தாயாரை கவனித்துக் கொள்கிறாள். திரும்ப திரும்ப ஓயாமல் குடும்ப வேலைகளையும் செய்து விடுகிறாளே. இந்த பெண்ணுக்கு இப்படி ஒரே மாதிரி பம்பரம் சுற்றுவது போல் சுற்றி வரும் வாழ்க்கை அழுக்காதா என்று தீவிரமாக ஏதோ யோசிக்கும் கமலாவை பார்த்து காமு சிரித்துக் கொண்டே, என்ன ஒரேடியா யோசனை? நாளைக்கு ஆபீஸ் லீவாச்சே, ஆத்துக்காரரை கூட்டிக்கிட்டு எந்த சினிமாவுக்கு போகலாங்கிற யோசனையாக்கும் என்று கேட்டாள் காமு. சேச்ச, அதெல்லாம் ஒண்ணுமில்ல, நாளைக்கு பண்டிகை அல்லவா,
என் கணவருடைய நண்பர்கள் 2 பேரு எங்க வீட்டுக்கு சாப்பிட வர்றாங்க. பாவம், அவங்க கல்யாணம் ஆகாதவங்க. தினம்தான் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடுறாங்க. பண்டிகை தினத்திலேயாச்சும் நம்ம வீட்டுல சாப்பிடட்டுமேன்னு அழைச்சிருக்கார் அவர். சாப்பாடு முடிஞ்சு வெளியே கிளம்ப எனக்கு ஒளிவு இருக்காது காமு. இன்னைக்குதான் ஏதாவது சினிமாவுக்கு போகலாம்னு கிளம்புன. தனியா போய் உட்கார்ந்து எதையுமே என்னால ரசிக்க முடியாது என்றாள் கமலா. காமு குறும்பாக சிரித்தாள். பிறகு கண்களை சிமிட்டிக் கொண்டே, தனியாக போவானேன்? உன்னுடைய அவரிடம் ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் ஆபீஸில் ஏதாவது சாக்கு சொல்லி பர்மிஷன் வாங்கி கொண்டு வந்து விடுவாரே என்றாள் அவள். வெட்கத்துடன் சிரித்துக் கொண்டே தன் சிநேகிதியின் கன்னங்களை திருகினாள் கமலா. இவ்வளவு பொல்லாத குணமா உனக்கு? இந்த குறும்பும் பேச்சும் பட்டணம் வந்த பிறகுதான் உனக்கு வந்திருக்க வேண்டும். அன்று ரயிலில் கபடமில்லாமல் பேந்த பேந்த விழித்த காமுவா இது என்று ஆசையுடன் அவள் கன்னத்தில் தட்டினாள். பிறகு அன்புடன், காமு, நீதான் என்னுடன் இன்று சினிமாவுக்கு வாயேன், இப்படி வீட்டிலேயே அடைந்து கிடக்கிறாயே என்று அழைத்தாள் கமலா. காமுவின் மனதில் எங்கேயாவது போய் வர வேண்டும் என்று எண்ணியிருந்த ஆசை மறுபடியும் பீறிட்டு கொண்டு கிளம்பியது. ஆகவே அவள் உற்சாகத்துடன், நான் வருகிறேன் கமலா. தனியாகத்தான் என்னை எங்கேயும் அம்மா போக விடுவதில்லை. உன்னோடு கூட என்னை அனுப்ப மாட்டாளா என்ன? கேட்டு பார்க்கிறேன் என்று கூறிவிட்டு தன் தாயை தேடி போனாள். கூடத்தில் ஒரு ஓரமாக படுத்திருந்த விஷாலாட்சி அப்பொழுதுதான் தூங்கி விழித்துக் கொண்டிருந்தாள். காமு தயக்கத்துடன் தன் தாயர் அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டு, அம்மா, நான் ஒன்னு கேட்க போறேன், சரின்னு உத்தரவு தருவியா என்று பலமான பீடிகையுடன் ஆரம்பித்தாள். விஷாலாட்சி உலர்ந்து போயிருந்த தன் உதடுகளை நாக்கினால் தடவிக்கொண்டே ஆயாசத்துடன், என்னடிமா, என்ன கேட்க போற? பட்சணமும் பலகாரமும் பண்ணி கொடுன்னு கேட்க போறியா? தலவாரி பின்னிவிடுன்னு சொல்ல போறியா? நான் தான் ஒண்ணுக்குமே உபயோகம் இல்லாம போயிட்டேனே காமு. நடப்போனமா விழுந்து கிடக்கிறேனடி. உனக்கு என்னால என்ன ஆகணும் காமு என்றாள் அவள். சற்று முன்பு சினிமாவுக்கு கிளம்ப வேண்டும், அதற்காக தாயிடம் உத்தரவு வாங்க வேண்டும் என்று குஷியுடன் வந்த காமுவின் மனம் வேதனையில் ஆழ்ந்தது. தன் குழந்தைக்கு தலைவார முடியவில்லையே என்று அந்த தாய் உள்ளம் எப்படி வேதனைப்படுகிறது? பட்சணமும் பலகாரமும் செய்து கொடுக்க முடியவில்லையே என்று எப்படி விஷாலாட்சி மனம் குன்றி போகிறாள்? தாயின் அன்பை, அந்த பரந்த மனப்பான்மையை எதற்கு உவமை கூற முடியும்? அலை எறிந்து குமுறும் ஆழ்கடலுக்கு உவமையாக அவள் குமுறும் உள்ளத்தை வேண்டுமானால் கூறலாம். அவளுடைய அன்பை எதற்கு உவமையாக கூற முடியும்? எல்லையற்ற நீல வானத்தை கூறலாமா? காமு யோசனையில் மூழ்கி அம்மாவின் தலையை வருடிக்கொண்டே உட்கார்ந்திருந்தாள். காமுவை தேடிக்கொண்டு வந்த கமலா விஷாலாட்சியின் அருகில் வந்து நின்றாள். பிறகு நிதானமான குரலில், அம்மா, இன்னைக்கு காமுவ என்னோட சினிமாவுக்கு அனுப்புங்களேன் என்று கேட்டாள். விஷாலாட்சி வியாதிக்கிடையேயும் சிரித்தாள். அவள் சிரித்தே வெகுகாலம் ஆயிற்று. அழைச்சு போயேம்மா, குழந்தை எங்கதான் போறா? எனக்கு உழைக்கவே அவளுக்கு பொழுது சரியா இருக்கிறதே என்று கூறினாள் அவள். காமு சரசரவென்று கும்பட்டி அடுப்பை பற்ற வைத்து கஞ்சியை சுட வைத்து தாய்க்கு கொடுத்தாள். அப்பாவுக்கு காஃபி போட்டு மூடி வைத்தாள். அவளும் கமலாவும் காஃபி அருந்திவிட்டு மேட்னி காட்சிக்கு கிளம்பினர். கொட்டகைக்குள் சென்று அவர்கள் உட்கார்ந்த பிறகும் படம் ஆரம்பிக்க அரை மணி அவகாசம் இருந்தது. புதிதாக விவாகமான தம்பதிகள் அநேகம் அங்கே வந்திருந்தனர். அவர்களை சுட்டிக்காட்டி காமு கமலாவை கேலி செய்து கொண்டே இருந்தாள். படம் ஆரம்பிக்க 5 நிமிஷங்கள் இருக்கும்போது வாசல் திரையை விலக்கிக் கொண்டு அவர்களுக்கு பின்னால் சற்று தொலைவில் இருந்த மேல் வகுப்புக்கு சென்று நீலா உட்கார்வதை காமு கவனித்தாள். ஆகாய வர்ண சேலை உடுத்தி முதுகுப்புறம் பித்தான் வைக்கப்பட்ட சோழி அணிந்து ஒய்யாரமாக நடந்து வந்தாள் நீலா. அவள் வழக்கமாக பின்னிக்கொள்ளும் இரட்டை பின்னல்களுக்கு பதிலாக கூந்தலை 2 பிரிவுகளாக பிரித்து ரிப்பன் கட்டியிருந்தாள். காற்றில் அழைக்கப்பட்ட அவள் கூந்தல் பறந்து கொண்டிருந்தது. அவள் பின்னால் யார் வருகிறார்கள் என்று அறியும் ஆவலினால் கழுத்து வலி எடுத்து விடுகிற மாதிரி காமு அந்த பக்கமே பார்த்தாள். ஒருவேளை சங்கரனும் அவளுடன் வந்திருக்கலாம் அல்லவா? அருகில் உட்கார்ந்திருந்த கமலாவிடம் காமு மெதுவாக, பின்னால் பாரேன் கமலா, யார் வந்திருக்கிறார்கள் என்று என்றாள். கமலா திரும்பி பார்த்தாள். நீலாவா? இது என்ன அதிசயம்! வாரத்தில் 5 நாட்கள் அவளை இந்த பட்டணத்தில் இருக்கும் எந்த தியேட்டரிலாவது பார்க்கலாமே என்றாள். அப்படியா? அதுவும் தனியாகவே தான் வருவாளா? காமு ஆச்சரியத்துடன் கேட்டாள். நீயும் நானும் தான் தனியாக வர யோசிக்கிறோம். நீ விவாகமாகாத இளம்பெண். எனக்கோ தனியாக எதையுமே ரசிக்க முடியாது. அவருடன் வந்தால்தான் ரசிப்பாயாக்கும். பாரேன், நீலா ஜம்மென்று வந்து தனியாக உட்கார்ந்து இருப்பதை. கணவனுடன் வந்து சினிமா பார்க்க வேண்டும் என்று ஒரு பெண்ணுக்கு ஆசை இருக்காதா என்ன
என்றாள் காமு. கமலா கலகலவென்று சிரித்தாள். ஏதேது காமு, உனக்கு கல்யாணமாகிவிட்டால் ஆத்துக்காரரை விட்டு பிரியவே மாட்டாய் போல் இருக்கிறதே என்று கமலா காமுவை கேலி செய்தாள். படம் ஆரம்பித்து ஓடிக்கொண்டிருக்கும் போது இருவரும் அதிகமாக ஒன்றும் பேசவில்லை. திரையில் வேகமாக முன்னேறும் சம்பவங்களைப் போலவே காமுவின் வாழ்க்கையிலும் எத்தனை சம்பவங்கள் நடந்துவிட்டன. பொன்மணி கிராமம், அவர்கள் வீடு, அதன் தோட்டம், கறவை பசு, சங்கரனின் பேச்சுக்கள், முத்தையாவின் கடிதம். காமு சென்னைக்கு வந்து இப்போது ட்ரெயினிங் படிப்பது எல்லாம் அவள் மனத்திரையில் படங்களாக ஓடின. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் நேரும் சம்பவங்களையே ஒரு அழகான திரைப்படமாக எடுத்து விடலாமே என்று எண்ணமிட்டாள் காமு. இடைவேளையின் போது கமலாவே காமுவுடன் பேச்சு கொடுத்தாள். திடீர் என்று நீ இப்படி மௌனத்தில் ஆழ்ந்து விடுகிறாயே காமு, படத்தை பார்க்கிறாயா இல்லை ஏதாவது கற்பனையில் இறங்கி விடுகிறாயா என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறதே என்று கேட்டாள் கமலா. கற்பனையும் காவியமும் எனக்கு உதயமாகுமா கமலா? என்னவோ நினைத்து கொண்டிருந்தேன் என்று காமு சற்று சலித்த மாதிரி பதில் கூறினாள். ஆமாம், அன்று நீ எங்கள் வீட்டுக்கு வந்திருந்த போது நீலா உன்னை அவள் வீட்டுக்கு வரும்படி கூப்பிட்டாளாமே, நீ போகவில்லையா? அவள் அதை பற்றி என்னிடம் நிஷ்டூரமாக சொன்னாள் என்று கூறினாள் கமலா. போக வேண்டும் கமலா, ஆனால் அவ்வளவு பெரிய மனிதர்கள் வீட்டுக்கு எப்படி போவது என்கிற தயக்கம்தான் காரணம். அப்பாவும் அவர் நண்பர் சர்மாவை பார்த்து வர வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். நாளைக்கு கடைக்கு கூட விடுமுறைதான், போய்விட்டு வரலாம் என்று இருக்கிறோம் என்று கூறினாள் காமு. படம் முடிந்து கூட்டத்தை கடந்து அவர்கள் வெளியே வருவதற்குள் நீலா தன்னுடைய காரில் ஏறிக்கொண்டு போய்விட்டாள். கமலாவும் காமுவை அவள் வீட்டு வாசல் வரைக்கும் துணையாக வந்து அனுப்பிவிட்டு தன் வீட்டுக்கு சென்றாள். காமு தன் வீட்டுக்குள் நுழைந்த போது ராமபத்ர ஐயர் வாசல் வராந்தாவில் சாய்வு நாற்காலியில் உட்கார்ந்திருந்தவர், என்னம்மா, படம் நன்றா இருந்ததா என்று கேட்டுக்கொண்டு மகளின் பின்னால் உள்ளே சென்று சமையல் அறையில் உட்கார்ந்தார். நன்றாகத்தான் இருந்ததப்பா. சினிமாவிலே நம் சங்கரன் மனைவி நீலாவை பார்த்தேன். நான் அவர்கள் வீட்டுக்கு வரவில்லை என்று அவள் கமலாவிடம் குறைபட்டு கொண்டாளாம் அப்பா. நாளைக்கு என்னோடு நீங்களும் வாருங்களேன், போய்விட்டு வந்து விடலாம். ராமபத்ர ஐயர் பதில் கூறுவதற்கு முன்பு கூடத்தில் படுத்திருந்த விஷாலாட்சி சற்று உறக்கவே, நீ அங்கெல்லாம் ஒன்னும் போக வேண்டாம் காமோ, உனக்கும் அவளுக்கு என்ன சிநேகிதம் வேண்டி கிடக்குது? சங்கரனின் வீட்டுக்கு போக போகிறோம் என்கிற எண்ணம் அவள் மனதுள் பலவித உணர்ச்சிகளை எழுப்பியது. சங்கரன் வீட்டுக்கு போக வேண்டுமா? ஏன் போகக்கூடாது? போனால் என்ன என்று பல கேள்விகள் தோன்றி அவளை அன்று இரவு முழுவதும் தூங்க விடாமல் அடித்தன. வருஷ பிறப்பு அன்று ஷர்மாவின் வீட்டில் எல்லோரும் புத்தாடை உடுத்தி கொண்டார்கள். செம்பகம் மட்டும் புடவையை பிரித்து கட்டி கொள்ளவில்லை. நீ ஏன் புடவை உடுத்தி கொள்ளவில்லை என்று அவளை யாரும் கேட்கவில்லை. எல்லோரும் பகல் சாப்பாட்டுக்கு அப்புறம் வெற்றிலை போட்டுக்கொண்டு வானொலியில் மத்தியான நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்தனர். சப்தப்படுத்தாது வாயிற்கதவை திறந்து கொண்டு ராமபத்ர ஐயரும் காமுவும் உள்ளே வந்தனர். ஷர்மா எப்பொழுதும் வராந்தாவிலேயே இருப்பவராதலால் யார் வீட்டுக்கு வந்தாலும் அவர் கண்ணில் படாமல் போக முடியாது. வந்தவர்களை கூர்ந்து கவனித்துவிட்டு சிறிது யோசித்தார் ஷர்மா. சட்டென்று நினைவு வந்தவராக, அட நீயா, வா வாப்பா ராமபத்ரா, எத்தனை வருஷம் ஆயிடுச்சு உன்னை பார்த்து என்று ராமபத்ர ஐயரை வரவேற்றார் அவர். தயங்கிக் கொண்டே தகப்பனாரின் பின்னால் நின்று கொண்டிருந்த காமுவை, இவள்தான் என் பெண் காமு என்று ஷர்மாவுக்கு அறிமுகம் செய்து வைத்தார் ராமபத்ர ஐயர். ஏற்கனவே சங்கரன் அவர்களை பற்றி ஷர்மாவிடம் கூறியிருந்ததால் பழைய விஷயங்களை ஒன்றும் அவர் அதிகமாக கேட்கவில்லை. கூடத்தில் காது செவிடாகும்படி அரட்டை கச்சேரி நடந்து கொண்டிருந்தது. வானொலியில் நடக்கும் சினிமா கீதங்களை தோற்கடித்து விட்டது எனலாம் அவர்கள் பேசிய பேச்சுக்கள் எல்லாம். கீழே விரித்திருந்த உயர்ந்த ரத்தன கம்பளத்தை பார்த்து அதிசயத்தார் ராமபத்ர ஐயர். மெத்து மெத்தென்று பஞ்சின் மேல் நடப்பது போல் இருந்தது அது. கால்களில் மண் முதலிய தூசி ஒட்டக்கூடாது என்றும் வீட்டுக்கு அலங்காரமாக இருக்கவும் இத்தகைய கம்பளங்களை விரிக்கிறார்கள். கல்லும் முள்ளும் பாறையும் சேரும் சகதியும் நிறைந்த வயல்வெளிகளில் முரட்டுத்தனமாக நடந்து உழைக்கும் பாட்டாளி மக்களை பற்றி நினைத்து கொண்டார் ராமபத்ர ஐயர். காலில் ஜோடுகள் இல்லாமல் அரை மணியில் பொன்மணியில் இருந்து ராஜம்பேட்டைக்கு நடந்து விடுவார் அவர். உயர்வான பானங்களை அவர் சாப்பிட்டதில்லை. நல்ல வெயில் வேளையில் குளிர்ச்சியாக ஒரு டம்ளர் மோர் இருந்தால் போதும் அவருக்கு. நண்பர்கள் இருவரும் பேசிக்கொண்டே உட்கார்ந்திருந்தனர். காமு தயங்கியபடியே கூடத்தை நோக்கி சென்றாள். பட்டணம் வந்து விட்டியாமே, இங்க என்ன செய்யற? பெண் ட்ரைனிங் படிக்கிறாளாமே
என்று சர்மா என்னென்னவோ விசாரித்தார் தம் பால்ய நண்பரை பார்த்து. இப்படி இருவரும் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தனர். உள்ளே இருந்த தன் மனைவியை அழைத்தார் சர்மா. தலைப்பை இழுத்து பொருத்தி கொண்டு மீனாட்சி அம்மாள் வராந்தாவுக்கு வந்தாள். மீனா, இவரை யாருன்னு தெரியுதா உனக்கு என்று கேட்டார் சர்மா தமது மனைவியை பார்த்து. தெரியாமல் என்னங்க, விஷாலத்தோட அகத்துக்காரர் தான். பார்த்து எத்தனையோ வருஷங்கள் ஆச்சு. வயசாயிடுச்சு தெரியறதே ஒழிய வேறு மாறுதல் ஒன்னும் தெரியலையே. விஷாலம் சௌக்கியமா இருக்காளா? உள்ள வந்திருக்காளே, அந்த பொண்ணுக்கு தான் கல்யாணம் ஆகணுமா என்று விசாரித்தாள் மீனாட்சி அம்மாள். ஆமாம் என்கிற பாவனையாக தலையை அசைத்தார் ராமபத்ர ஐயர். மீனாட்சி தான் அடையாளம் தெரியாமல் எப்படி பருத்து விட்டாள்? ஒடிந்து விழுகிற மாதிரி இருந்தாலே. முகத்திலே அலாதியாக களை வந்துவிட்டது. மீனாட்சி கடாட்சம் என்பது இதுதான் போலும். விஷாலம் எவ்வளவோ நன்றாக இருந்தாள். இப்போது பல்லும் பவிசுமாக பார்க்க சகிக்கவில்லை. கொடிது கொடிது வறுமை கொடிது என்று குழந்தைகள் பள்ளிக்கூடத்தில் பாடுவார்களே, அது சரியாகத்தான் இருக்கிறது. அவர் சிந்தனையை கலைப்பது போல் சர்மா, மீனாட்சி, ஒரு தடவை புயல் காத்துனால ரயில் கவிழ்ந்து போய் தண்டவாளம் பெயர்ந்து நாம பொன்மணி கிராமத்து ரயில் நிலையத்துல சாப்பாடு இல்லாம தவிச்சமே. தற்செயலா அந்த பக்கம் வந்த ராமபத்ரன் கீரை குழம்பும் மாவடுவும் கலந்த சாதத்தை வீட்டில இருந்து கொண்டு வந்து போடாட்டி அப்போ என்ன மாதிரி நாம தவிச்சிருப்போம். தேவாமிர்தம் மாதிரி இருந்தது அந்த சாப்பாடு. அப்ப விஷாலத்தோட கையால கீரை குழம்பு வச்சு சாப்பிடணும்னு நீ கூட அடிக்கடி சொல்லுவியே என்று 25 வருஷங்களுக்கு முன்பு நடந்த சம்பவத்தை நினைவூட்டினார் தன் மனைவிக்கு. சுதாமர் கையால் அவள் வாங்கி சாப்பிட துடித்த ஸ்ரீகிருஷ்ண பகவானின் நினைவு வந்தது ராமபத்ர ஐயருக்கு. பேசிக்கொண்டே நிக்கிறீர்களே, காஃபி கொண்டு வர்றேன் இருங்க என்று கூறிவிட்டு மீனாட்சி உள்ளே சென்றாள். புதிதாக வந்திருக்கும் தம் நண்பருக்கு சங்கரனின் மனைவியை அறிமுகப்படுத்த வேண்டி சர்மா நீலாவை அழைத்தார். புதிதாக கல்யாணமானவர்களை பெரியவர்கள் யாராவது பார்க்க வந்தால் அவர்களை நமஸ்காரம் பண்ணுவது வழக்கம். தயங்கியபடியே வந்த நீலா ராமபத்ர ஐயரை கண்டதும் 2 கைகளையும் கூப்பி நமஸ்தே என்று கூறினாள். அவள் அருகில் நின்றிருந்த காமு, அப்பா, இது யார் தெரியுமா? சங்கரனோட மனைவி நீலா என்று வேறு சொல்லி வைத்தாள். அப்படியா? மிகவும் சந்தோஷமா. குழந்தை நல்லா படிக்கிற போல இருக்கிறது என்று சந்தோஷத்தை தெரிவித்தார் ராமபத்ர ஐயர். எல்லோரும் காஃபி சாப்பிட்டு முடிந்ததும் காமு உள்ளே இருப்பவர்களிடம் விடைபெற்றுக் கொண்டாள். வெற்றிலை தட்டில் வெற்றிலை, புஷ்பம், பழத்துடன் செம்பகம் அவள் எதிரில் வந்து நின்று குங்குமத்தை எடுத்து அவள் அழகிய பிறைச்சந்திரன் போன்ற நெற்றியில் பொட்டிட்டு, அடிக்கடி வந்து போயிட்டுருமா, உனக்கு எந்தெந்த மாதிரி தைக்க வேண்டுமோ நான் சொல்லித்தரேன், எனக்கும் பொழுது போன மாதிரி இருக்கும் என்றாள் செம்பகம். இது யாருன்னு சொல்லவில்லையே நீலா, இவ்வளவு அன்புடன் பழகும் இவர்களை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டாமா என்று கேட்டாள் காமு நீலாவை பார்த்து. யாரா? என்னோட ஹஸ்பண்டின் தமையன் மனைவி, என்னுடைய ஓரகத்தி, செம்பகம் என்று பெயர். போதுமா விவரம் என்று கேட்டுவிட்டு நீலா, ஆமா, ரவிக்கைகளை சீக்கிரம் தைத்து கொடுத்து விடுவாயோ இல்லையோ, பில் போட்டு அனுப்பிவிடு, பணத்தை அனுப்பிவிடுகிறேன் என்று கூறினாள். ஆகட்டும் என்று தலை அசைத்து விட்டு காமு தகப்பனாருடன் கிளம்பினாள். வீட்டிலே செம்பகம் அழகாக துணி தைக்கும் போது வெளியே யாரிடமோ தைப்பதற்கு கொடுத்து கூலி கொடுப்பதாக சொல்லுகிறாளே நீலா, அவள் ஏன் செண்பகத்திடம் வித்தியாசம் பாராட்ட வேண்டும்? அவள் அயல் வீட்டில் இருந்து வந்தவள், நீலாவும் அப்படித்தான். இருவரும் ஒத்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். கொடுமையும் துன்பமும் நிறைந்த செம்பகத்தின் வாழ்க்கைக்கு எவ்வளவோ இதமாக இருக்குமே. செம்பகம் வெற்றிலை தட்டை கொண்டு போய் சுவாமி அலமாரியின் கீழ் வைத்துவிட்டு யோசித்தபடி நின்றாள். அன்று இரவு ராமபத்ர ஐயர் வந்திருந்ததை பற்றி சர்மா சங்கரனிடம் கூறினார். மனுஷன் கொஞ்சம் கூட மாறவில்லை பார்த்தாயா? அதே பேச்சு, அதே வினயம். பாவம், வாழ்க்கை பூராவும் கஷ்டப்படுறான். பொண்ணு படிச்சுட்டு வேலைக்கு போக போறாளாம். நல்லா கிளி மாதிரி இருக்குதுரா அந்த பொண்ணு. அதைத்தானே உனக்கு கொடுக்கறேன்னு சொல்லி கேட்டதாக நீ கிராமத்தில் இருந்து வந்ததும் முன்ன என்கிட்ட சொன்ன என்று கேட்டார் சர்மா பிள்ளையை பார்த்து. ராமபத்ர ஐயரா சங்கரனுக்கு தன் பெண்ணை கொடுப்பதாக கூறினார்? ஒரு காலம் இல்லை. பணத்தின் குணத்தையும் பணக்காரர்களின் குணத்தையும் அறியாதவரா அவர்? சங்கரனே அவரை பார்த்து பரிதாபப்பட்டு கூறிய வார்த்தை அது. காமுவின் சௌந்தரியம் அவனை அவ்விதம் பேச வைத்தது. உணர்ச்சி பெருக்கில் அவன் பின்னால் தன்னுடைய வார்த்தையை காப்பாற்றும் உறுதி தன்னிடம் இருக்கிறதா என்பதையும் யோசிக்காமல் பேசிய பேச்சு அது. ராமபத்ர ஐயர் தன் அந்தஸ்தை மீறி
மகளுக்கு மணமுடிக்க வேண்டும் என்று ஒருபோதும் கருதியவர் இல்லை. ராமபத்ர ஐயர் அந்த பேச்சை என்றோ மறந்துவிட்டார். மறக்காமல் இருந்தால் சர்மாவின் வீடு தேடி வருவாரா? சங்கரனை வாய் குளிர அழைத்து பேசுவாரா? தலையை குனிந்தபடி சாப்பிட்டுக் கொண்டிருந்தான் சங்கரன். அவன் மனதிற்குள் பல எண்ணங்கள் தோன்றின. பொன்மணி கிராமத்தின் ஏரியும் வயல்களும் பெருமாள் கோவிலும் அவன் கண்முன்னே தோன்றின. யாரோ இவர் யாரோ என்று பாடிக்கொண்டே அவனை முதலில் வரவேற்ற காமு பொய்யாரமாக ஊஞ்சல் சங்கிலியை பிடித்துக்கொண்டு அவன் எதிரில் பூங்கொடி போல வந்து நின்றாள். அப்புறம் அவள் காஃபி கொண்டு வந்து வைத்துவிட்டு நாணத்துடன் உள்ளே போனது அவன் நினைவுக்கு வந்தது. கேமரா அறையில் உட்கார்ந்து கதவு இடுக்கின் வழியாக மருண்டு அவனையே பார்த்து கொண்டு தாமரை சவுக்கம் பின்னும் காமு அவனை பார்த்து சிரித்தாள். காமு, என்னை கல்யாணம் பண்ணிக்கொள்ள உனக்கு சம்மதமா என்று அவன் கேட்டபோது அவள் வெட்கத்துடன் தலையை குனிந்து கொண்டாளே, அந்த காட்சி அவன் மனதை என்னவோ செய்தது. ராமபத்ர ஐயர் அவன் பொன்மணியை விட்டு கிளம்பும் போது, சங்கரா, என்னவோ எங்களுக்கு தகுந்த இடமாக ஒரு வரன் பார்த்து சொல்லப்பா, அது போதும் என்றுதானே கேட்டுக்கொண்டார். தன்னால் ஏதோ பிரமாதமாக சாதித்துவிட முடியும் என்கிற நோக்கத்துடன் அவன் காமுவை தானே கல்யாணம் செய்து கொள்வதாக கூறிவிட்டு வந்தான். சங்கரன் இளகிய மனம் படைத்தவன். தவிர காமுவின் அழகும் நற்குணங்களும் அவ்விதம் அவனை பேச வைத்தன. அவள் ஏழ்மையில் வாடி வதங்குவதை பார்த்து எழுந்த பரிதாப உணர்ச்சிதான் அது. அதற்கு வேண்டிய உறுதியும் தைரியமும் தென்னிடம் இருக்கின்றனவா என்று சங்கரன் அப்பொழுது யோசிக்கவில்லை. பொன்மணியை விட்டு பட்டணத்தில் அவன் வீட்டுக்குள் நுழைந்த போதே காமுவின் வீட்டுக்கும் அவன் வீட்டுக்கும் பெரிய அளவில் இருக்கும் வித்தியாசம் தெரிந்தது. அவன் திரும்பி வந்த தினத்தன்று கையில் காஃபியை கொடுத்து கொண்டே மீனாட்சி அம்மாள் பேச ஆரம்பித்தாள். டாக்டர் மகாதேவனோட பொண்ணை போய் பார்த்துட்டு வந்தோண்டா. பொண்ணு நல்லா இருக்கா, நல்லா செஞ்சு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, நமக்கு ஏத்த சம்பந்தம் தான் என்று வாய் நிறைய சொன்னாள் அவள். சங்கரன் முதலில் திடுக்கிட்டான். ஆமாண்டா, அவங்க வீட்டை பார்த்து கொண்டிருந்தாலே போதும், நமக்கு ஏத்த சம்பந்தம் தான் அது என்று சொல்லிக்கொண்டே ருக்மணியும் அங்கு வந்தாள். நமக்கு ஏற்ற சம்பந்தம் என்றால் ராமபத்ர ஐயர் நமக்கு ஏற்ற சம்பந்தம் செய்யக்கூடிய நிலையிலா இருக்கிறார்? பெரிய அளவிலே திட்டம் போட்டு அதை நிறைவேற்ற இருக்கும் அம்மாவிடம் ராமபத்ர ஐயரை பற்றி சொல்வதா? அவர்கள் வீட்டு இடிந்த சுவரை பற்றி சொல்வதா? கருகமணி மாலையுடன் நிற்கும் காமுவை பற்றி பேசுவதா? சங்கரன் ஒன்றும் புரியாமல் விழித்தான். மீனாட்சி அம்மாள் மேலும் பேசிக்கொண்டே போனாள். உன்னுடைய அண்ணாவுக்கு வந்து வாய்த்ததே, அதை போல இவள் இருக்க மாட்டாள். எல்லா விதத்திலும் நமக்கு ஏற்ற சம்பந்தம், நமக்கு ஏற்ற சம்பந்தம், நமக்கு ஏற்ற சம்பந்தம் என்று திருப்பி திருப்பி இதையே சொல்லிக் கொண்டான் சங்கரன். நிதானமாக புன்சிரிப்புடன் பேசும் காமுவை அம்மாவுக்கு பிடிக்குமா? அம்மாவை மீறி அவளுக்கு பிடிக்காத எதையும் அவன் இதுவரையில் செய்ததாகவே அவனுக்கு தெரியவில்லை. ஆகவே அவன் உறுதி பேச்சுக்கள் யாவும் அவனுக்கே மறந்து போயின. ராமபத்ர ஐயரேதான் பலமுறை அவனிடம் கூறினாரே, நீ என்னவோ சொல்கிறாய் அப்பா, இதெல்லாம் நடக்கக்கூடியவையா என்று. ஆகையால் தான் வார்த்தை தவறினாலும் அவர்கள் அதை பெரிதாக அதிகமாக பொருட்படுத்த மாட்டார்கள் என்று நம்பினான். ராமபத்ர ஐயர் அவன் வார்த்தைகளை உண்மையாக எடுத்துக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் காமுவோ அவன் வார்த்தைகளை எவ்வளவு தூரம் உண்மை என்று எடுத்துக்கொண்டு விட்டாள். அவனால் அவள் இன்னும் கல்யாணம் செய்து கொள்ளாமலேயே இருக்கிறாள். இதை நினைத்து பார்க்கையில் சங்கரனின் மனம் வேதனை அடைந்தது. நமக்கு ஏற்ற சம்பந்தம் என்று அம்மா பண்ணி வைத்த கல்யாணத்தின் பலனை அவன் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். மேலே சாப்பிட பிடிக்காமல் இலையை விட்டு எழுந்து சென்றான் சங்கரன். இந்த நாவலோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில் கேட்கலாம்.